ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்கிற சமையல் நல்ல ஸ்மெல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம எந்த ஒரு ஸ்பைசஸ் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூக்கலாக இருக்கும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சனா பவுட்ரு ஆகாது, நெய்ஸாக ஆகாதுங்கிறதுக்காக மொத்தமாக மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம். இந்த மெத்தடில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஒன்று, ஆனால் அதோட ஸ்மெல்லு கொஞ்ச நாள் ஆக ஆக வாசம் குறைஞ்சிரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்பைசஸை பவுட்ரு பண்ணுறதுக்காக நியூட்ரி பிளெண்டர்லாம் விற்கிது. நம்ம அதிகமாக காசு கொடுத்து நியூட்ரி பிளெண்டர்லாம் வாங்க வேணாம். ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் இருந்தால் கூட நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் மட்டன் கிரேவி தான் பண்ணினேன். இந்த மட்டன் கிரேவிக்கு நான் எப்போதுமே ஃபைனலாக மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி போடுவேன். இந்த பொடி பண்ணுறதுக்காக நான் அம்மியில் நுணுக்கிட்டு போடுவேன். ஏன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு அம்மியில் நுணுக்கிட்டு போடுற அளவுக்கு டைம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக அந்த பவுடரை நான் பவுட்ரு பண்ணணும். அதுக்காக மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அரைக்கிற பொருளை அரைச்சோன்னா அரைப்படாது. அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் மூடி போட்டு அரைக்காமல் நம்ம வீட்டில் இந்த மிக்ஸி ஜாருக்கு தகுந்த மாதிரி சின்ன மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மூடி போட்டு அரைக்கலாம். அப்படி அரைச்சிங்கன்னா ரொம்ப நெய்ஸாக அரைஞ்சிரும். மிளகு ஜீரக பவுட்ரு இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு நெய்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா நான் மட்டன் கிரேவிக்கு சேர்க்கும் போது ரொம்ப நெய்ஸ் எனக்கு தேவைப்படாது. உங்களுக்கு இன்னும் நெய்ஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 சுற்று கூட சுற்றிட்டு எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக மிளகு ஜீரகத்தை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம மட்டன் கிரேவியில் சேர்த்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ வித்தியாசம் தெரியும். நீங்கள் நிறையா போட்டு அரைச்சி அந்த பவுடர்லேருந்து போடுற அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்கும் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போடுற இந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சமைக்கிற சமையலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கிரேவியோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.